இப்போ வந்து லைக் ஆஸ் இது போடணும். ஹீ ஸ்பீக்ஸ். நான் சொல்லிடுறேன் as an ஆன்சர். as an Englishman. ஏன் ஆஸ் லைக்கு ஆஸ்க்கு என்ன வித்தியாசம் இப்போ? Yes. He speaks like an Englishman. He does as he pleases. Like an acting as na original sir. லைக்னு அவங்க செஞ்ச மாதிரியே செய்யறது, ரிப்பிட்டேஷன். As he pleases. He அவர் speaks like an எப்படி Englishman. கேட்டாரோ He does. அதுபடி செய்யறது. மேடம் ஆன்சர் வந்து he Yes. speaks like an Englishman. He does as he pleases. இதான் ஆன்சர். ஆமா சார். எப்ப லைக் போடணும், எப்ப ஆஸ் போடணும், அதான் கேள்வி. அமுதாம்மா கேள்வியோடய இருந்திருக்கலாம். இல்ல இல்ல அந்த வவல்ஸ் வந்தாவா சார்? இல்ல இல்ல வவல்ஸ்க்கு சம்மந்தம் கிடையாது மேடம். இல்ல இல்ல ஐ மீன் டு சே ஏ அண்ட் த. இல்ல 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 இல்ல, அது இருக்க சம்மந்தம் கிடையாது. சார் சிமிலர் பட் ஆஸ் வரும்போது அவங்க எப்படி கேக்குறாங்களோ அது மாதிரி செய்யறது ஆஸ். லைக்குங்கிறது அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரியே இமிட்டேட் பண்றது. மேடம் இந்த சென்டென்ஸ்ல இமிட்டேஷன் இருக்கு, அவ்வளவுதானே ஒழிய நிறைய சென்டென்ஸ்ல இமிட்டேஷன் தெரியாது உங்களுக்கு. சார் ஆஸ்னா இப்போ he speaks as an Englishman னா அவரும் பேசுறாரு சார், இங்கிலீஷ்மேன் மாதிரி அவரும் பேசுறாரு, அவர் அதை அப்படியே பண்றாரு அப்படின்னா as. லைக் தான் அந்த இடத்துல ஆன்சர். இல்ல 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 அப்படி இல்ல வந்தா as தான் இல்லப்பா. he சார் speaks like an ஃபர்ஸ்ட்க்கு as லைக் சார் லைக் as. லைக் Sorry. Oh, As he you like, speaks like an Englishman as you like. ஆஸ் வரும், இந்த கான்டெக்ஸ்ட் வேற. ஜென்ரலா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து லைக் தான் சார். அப்போ வந்து இது என்ன சார், செகண்ட் பர்சன் டு தேர்ட் பர்சனா சார்? அப்படி கிடையாது மேடம். கம்பேர்னு வந்ததுன்னா லைக், ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன். ஆமா, ஒரு ஃபங்க்ஷன் அது ரோல் ஆஃப் சம்திங் அப்படி ஒன்று இருந்ததுன்னா ஆஸ் ஃபங்க்ஷன். இது வந்து ஃபங்க்ஷன்ஸ், அதுல வந்து நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன், இங்கிலீஷ்மேன் மாதிரி பேசுறான் அப்படின்னு. அதுதானே சார் நான் சொன்னேன், இமிட்டேட் பண்றது அவரை மாதிரி பண்ணாருன்ட்டு. க்ளோசர் லதா சொன்ன ஆன்சர் க்ளோசர். அதாவது நாராயணமணி சார் நல்லா கரெக்டாக சொன்னீங்க. அதாவது இதுல வந்து என்னன்னா, நீங்க குயில் போல் பாடினான், ஓகே, அது மெட்டஃபர். அந்த அது வந்து கம்பேர் பண்றது. அப்போ வந்து கட்டாயமே லைக் லைக் அ டால். ஷீ டான்ஸ்ட் லைக் அ டால். ஷீ டான்ஸ்ட் லைக் ஷீ ஷோ sang சிமிலாரிட்டி. கம்பேர், ஷோ சிமிலாரிட்டி. அந்த லைக்கு வந்து ஷோ சிமிலாரிட்டி. இமிட்டேட் கிடையாது. இமிட்டேட் வேற, அந்த ஃபங்க்ஷன் வேற. இமிட்டேஷன்ங்கிறது சம்திங் டிஃபரெண்ட். கொஞ்சம் கம்பேர் அண்ட் ஷோ சிமிலாரிட்டி பிட்வீன் திங்ஸ். அடுத்து வந்து ஷோ வந்து ஃபங்க்ஷன், ரோல் ஆஃப் சம்திங் லைக் தட். அது Sir, is there anything to do with first person, second person, third? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்க சொன்ன ஆஸ் வர இடத்துல வந்து it can be like யார் வந்தாலும் கல்யாணி does as she pleases. இந்த இடத்துல ரெண்டுமே அப்ப வந்து நான் மட்டும் தானே சார் இருக்கேன் அங்க. ஆமா, யார் இருந்தாலும் அப்படிதான். இப்போ பாருங்க, டாக் as you please. நீ உனக்கு என்ன இஷ்டமோ அதை பேசு. டாக் as you please. டாக் லைக் யூ ப்ளீஸ்னு சொல்ல மாட்டாது. டாக் as you please இல்லையா? ஸோ அதுல வந்து நீங்க கம்பேரே பண்ணல அந்த ஒண்ணுக்கும். நான் டாக் லைக் ஸ்பீக்கர், டாக் லைக் அண்ணாதுரை அப்படின்னும் ஒரு கம்பேரிட்டிவ் இருக்கு இல்லையா? டாக் ஆஸ் யூ ப்ளீஸ் போது அங்க கம்பேரிசன் இல்லை. ஓகே சார், யூ டாக் லைக் an Englishman அது மாதிரி வருமா? அது அந்த சப்ஜெக்ட்டுக்கு கான்டெக்ஸ்ட பொறுத்து இருக்கு மேடம். நீங்க கம்பேர் பண்ணி பேசுனீங்கன்னா லைக் வரும், ஃபங்க்ஷனாலிட்டி பத்தி பேசுனீங்கன்னா ஆஸ் வரும், அவ்வளவுதான்.